ஹே கைஸ், இன்னைக்கு டோரிமான்ல இருந்து ரொம்ப சூப்பரான ஒரு பர்த்டே ஸ்பெஷல் எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிக்கோட ஸ்டார்டிங்ல நம்ம நோபிட்ட கேலண்டரை பார்த்துட்டு உன்னோட பர்த்டே வரப்போகுது, உனக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு கேட்டுட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு நம்ம டோரிமான் வழக்கத்தை விட வேக்ஸ் கிரீம்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப பயங்கரமா மேக்கப் போட்டுட்டு இருக்கோம். நோபிட்டாவும் என்ன விஷயம்னு கேட்குறோம். அதாவது நாளைக்கு 22nd செஞ்சுரியில நம்ம டோரிமான் படிச்ச ரோபோட் அகாடமி ஸ்கூல்ல ரீயூனியன் நடக்க போகுதோம். அதனாலதான் நம்ம டோரிமான் இப்படி மேக்கப்பை போட்டுட்டு இருக்கோம். நோபிட்டாவும் அப்ப நாளைக்கு நீ ரொம்ப ஜாலியா இருப்பியான்னு கேக்குறோம். உடனே டோரிமான் சேட் ஆகி ஆமான்னு சொல்லிட்டு தூங்காம மிரரை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். நோபிட்டாவும் இவனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோம். அப்படியே அடுத்த நாள் நம்ம டோரிமான் 22nd செஞ்சுரியில அந்த ரீயூனியனுக்காக போயிட்டு இருக்கோம். அப்ப வழியில இயர்பீஸ்லாம் சேல் பண்ற ஒரு கடையை பாக்குறோம். அதாவது பூனைகளுக்கெல்லாம் காது இருக்கும் இல்லையா, அந்த காதை மட்டும் டிஃப்ரெண்டா சேல் பண்ற ஒரு கடையை பாக்குறோம். அங்க இருக்க எல்லா டிசைன்ஸுமே அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒவ்வொன்றா மாத்தி மாத்தி போட்டுட்டு இருக்கோம். அப்ப கடைசியில ஒரு சூப்பரான இயர்பீஸ் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது எப்படியாவது வாங்கியே ஆகணும்னு சொல்லி அதோட விலையை கேட்கறோம். அந்த விலையை பார்த்தவொடனே பைபிள் அடிச்சுக்கிட்டு அங்க இருந்து ஓடிடுறோம். டோரிமானும் போய் அவன் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கோம். அப்ப மேல டிவில ஒரு ஆடு போடுறாங்க. எல்லாரும் அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த கேலக்ஸி கார் ரேஸ் நாளைக்கு நடக்க போகுதுன்னு சொல்றாங்க. 22nd செஞ்சுரியில இந்த ரேஸ் ரொம்ப ஃபேமஸா, இதை பாக்குறதுக்காக வேர்ல்டுல இருந்து நிறைய பேர் வருவாங்களாம். அப்போ ஒருத்தன் கார்ல செம்ம ஸ்பீட்ல வந்து மொத்த சேரையும் நம்ம டோரிமான் மேல அடிச்சு விட்டுட்டு நிக்காம கூட போயிடுறோம். டோரிமான் பயங்கரமா காண்டாயிடுறோம். இவனோட நேமு டிபான். லாஸ்ட் வருஷம் நடந்த அந்த கேலக்ஸி கார் ரேஸ்ல இவன் தான் வின் பண்ணானா, அதனால இவன் இங்க ரொம்ப ஃபேமஸ். எல்லாரும் வந்து அவன் கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு இருக்காங்க. டோரிமானும் காண்டாயிட்டு அவனை திட்டலாம்னு சொல்லி வேகமா ஓடுறான். ஆனா அவன் நம்ம டோரிமானை பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி டர்ட்டியான ரக்குனை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி டோரிமான் மேலேயே ஆட்டோகிராஃபை போட்டு விட்டுறான். டோரிமான் இன்னும் காண்டாயிடுறான். நான் ஒன்னும் ரக்குன் இல்ல, நான் ஒரு கேட்டைப் ரோபோட்னு சொல்றான். அது கேட்டவுடனே அந்த டிபான் விழுந்து விழுந்து சிரிக்கிறான். கேட்டுக்கு அழகே காதுதான். காதே இல்லாத ஒன்னையே எப்படி கேட்டைப் ரோபோட்டை எடுத்துக்க முடியும்? காது இல்லாத கேட்டும் டயர் இல்லாத காரும் ஒண்ணுதான் சொல்லி கலாச்சிட்டு அங்கிருந்து போயிடுறான். டோரிமான் ரொம்ப ஃபீல் ஆயிடுறான். அப்ப ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கா. அப்படி இந்த சைடு நம்ம நோபிட்டா அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கூப்பிட்டு வரோம். ஏன்னா டோரிமான் வீட்டுல இல்ல, அவன் வரதுக்குள்ளே பர்த்டேவுக்கு தேவையான எல்லா ஏற்பாடையும் பண்ணிடலாம்னு சொல்லி அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களை கூப்பிட்டு வரோம். ஆனா வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா நம்ம டோரிமான் ரொம்ப சீரியஸா எதையோ பண்ணிட்டு இருக்கோம். என்னடான்னு பார்த்தா அட்டையெல்லாம் வச்சு ஒரு ஃபேக்கான காதை ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதை பார்த்து நோபிட்டாவும் நீ இப்ப பார்க்க ரைஸ் பால் மாதிரியே இருக்குன்னு சொல்றான். பின்னாடி ஜியானும் என்ன டோரிமான் நீ கேட்டா மாதிரி ட்ரை பண்றியான்னு சொல்லி கலாய்க்கிறான். இதை கேட்டவனே நம்ம டோரிமானுக்கு இன்னும் கஷ்டமாயிடுச்சு. பயங்கரமா அழுந்துகிட்டு வீட்டுல இருந்து வெளியே ஓடிடுறான். நம்ம ஆளுங்களும் இவனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. பக்கத்துல சூனியாவும் அங்க இருக்க அந்த கிளாஸ் ரீயூனியன் போட்டோவை பாக்குறான். அந்த போட்டோல நம்ம டோரிமான் மட்டும்தான் வித்தியாசமா இருக்கான். நோபிட்டாவும் பக்கத்துல இருக்க அந்த போஸ்டரை பாக்குறான். இத பார்த்துதான் டோரிமான் அந்த ஃபேக்கான காதை ரெடி பண்ணிட்டு இருந்தான். இப்பதான் நோபிட்டாவுக்கு எல்லா விஷயமும் புரியுது. நைட்டு கூட காது இல்லாததை நினைச்சுதான் நம்ம டோரிமான் ரொம்ப ஃபீல் ஆகிட்டு இருந்தான். சோ அப்ப திடீர்னு டைம் டிராவல் மிஷன்ல இருந்து ஒரு பொண்ணு வெளியே வரா. நீங்க எல்லாருமே கேலக்ஸி கார் ரேஸ்ல ஸ்பெஷல் என்ட்ரியா செலக்ட் ஆகியிருக்கீங்கன்னு சொல்றோம். இந்த ரேஸ் வேர்ல்டு ஃபுல்லா ரொம்ப ஃபேமஸ். இந்த ரேஸ்ல கலந்துக்கிட்டீங்கன்னா நீங்களும் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுவீங்க. இந்த ரேஸ்ல மட்டும் நீங்க வின் பண்ணிட்டீங்கன்னா நீங்க என்ன கேட்டாலும் அது உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றோம். கார் ரேஸ்ன்னு சொன்னவனே நம்ம ஜியான், சூனியா, சிசுகா 3 பேரு நேம் கொடுத்துறாங்க. நோபிட்டாவும் இல்ல வேணா டோரிமான் வரட்டும்னு சொல்றான். ஆனா அவன் சொல்றதை யாருமே கேட்கல. கடைசியில நோபிட்டாவும் வின் பண்ணா என்ன வேணாலும் கிடைக்குமான்னு கேட்டு அந்த போஸ்டரை மட்டும் கிழிச்சுக்கிட்டு இவனோட நேமையும் டோரிமானோட நேமையும் அந்த லிஸ்ட்ல கொடுத்துடுறான். உடனே அந்த பொண்ணு நம்ம ஆளுங்க எல்லாரையுமே டைம் மிஷினுக்குள்ள தூக்கிடுறோம். அதே மாதிரி எங்கேயோ அழுந்துகிட்டு ஓடிட்டு இருந்த நம்ம டோரிமானியும் உள்ள தூக்கி போட்டுறோம். டோரிமானும் எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க, இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். பார்த்தா அந்த பொண்ணு நம்ம ஆளுங்க எல்லாரையும் டைரக்டா இவங்க தான் ஸ்பெஷல் என்ட்ரின்னு சொல்லி அந்த ரேஸுக்கு கூட்டு போய் எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறா. பக்கத்துல டிபான் வேற அவனோட காதை காமிச்சு டோரிமானை பயங்கரமா வெறுப்பேத்திட்டு இருக்கான். அடுத்து டோராமியும் நீங்க எதுக்காக இந்த ரேஸ்ல பேர் கொடுத்தீங்க, இது ரொம்ப ஆபத்தான ரேஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கான். பக்கத்துல டிப்பானும் இந்த ஒண்ணுத்துக்காவது கேட்டைப் ரோபோட்டை வச்சுக்கிட்டு உங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி கலாய்க்கிறான். நோபிட்டாவும் காண்டாயிட்டு டோரிமான் எங்க கூட இருக்கிற வரைக்கும் எங்களால என்ன வேணாலும் பண்ண முடியும், நாங்க கண்டிப்பா இந்த ரேஸ்ல வின் பண்ணுவோம்னு சொல்றோம். டிப்பானும் சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து போயிடுறோம். அடுத்து டோராமி அந்த ரேஸை பத்தி சொல்றோம். ஆக்சுவலா இந்த ரேஸ் கேலக்சில நடக்குமா,
இவங்க ஒவ்வொரு பிளானட்டா கடந்து வரணுமா, ஆனா ஒவ்வொரு பிளானட்லயும் ஒவ்வொரு விதமான ஆபத்துகள் இருக்குமாம். இதனால நிறைய பேர் இறந்திருக்காங்களாம், நிறைய பேர் காணாம போயிருக்காங்களாம். இந்த ரேஸ் ரொம்ப ஆபத்தானது, நீங்க எதுக்காக பேர் கொடுத்தீங்கன்னு சொல்லி டோராமி கத்திட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம கார் வாங்குற அளவுக்கு நம்ம கிட்ட காசு இல்ல, கார் இல்லாம இந்த ரேஸ்ல நம்மளால கலந்துக்க முடியாதுன்னு சொல்றோம். அது கேட்ட நோபிட்டாவும் நான் எப்படியாவது காரை ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு வேகமா அங்க இருந்து ஓடுறான். அன்னைக்கு ஈவினிங்கே ஆயிடுச்சு. அடுத்து நோபிட்டாவை தேடி நம்மளுங்க எல்லாருமே சுத்திட்டு இருக்காங்க. அப்ப ஜியானும் சுனியாவும் பக்கத்துல ஒரு பணக்காரன் பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறத பாக்குறாங்க. சோ அவங்க கூட போய் இவங்க ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. அப்படியே இந்த சைடு நம்ம நோபிட்டாவும் ஒவ்வொரு மெக்கானிக் ஷாப்புக்கா போய் ஏதாவது ஃபாஸ்டா போற பழைய கார் இருந்தா கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். ஆனா எல்லாருமே அவனை அடிச்சு வெளியே தள்ளிடுறாங்க. சிசுகாவும் அதை பாத்துடுறோம். நோபிட்டாவும் ரொம்ப நேரமா அலைஞ்சு அலைஞ்சு ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். எதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு கேக்குறோம். அப்ப நோபிட்டா அந்த போஸ்டர் எடுத்து காமிக்கிறோம். டோரிமானுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் எப்படியாவது இந்த ரேஸ்ல வின் பண்ணி இது அவனுக்கு வாங்கி கொடுப்பேன்னு சொல்றோம். எனக்கு அது இல்லாததுனால எல்லாருமே அவனை கலாய்க்கிறாங்க. ஆனா ஸ்டார்டிங்ல நம்ம டோரிமானும் மத்தவங்கள மாதிரி எல்லோ கலர்ல தான் இருந்தா, அவனுக்கு அழகான காது இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம மத்த கேட்டு மாதிரி எலிகளையே பயம்படுத்தி ஓட வச்சிட்டு இருந்தோம். ஒரு நாள் இவன் நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு எலி வந்து இவனோட காதை ஃபுல்லா கடிச்சு வச்சிருச்சு. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆப்ரேஷன் பண்ணி அவனோட காதை எடுத்துட்டாங்க. அவனும் மிரர்ல போய் பார்க்கும்போது அவனுக்கு காது இல்லாத பார்த்து ரொம்ப ஷாக்காகி அவனுக்குள்ள ஏதோ ஒரு மேல் ஃபங்க்ஷன் ஆகி அவனோட கலர் டோட்டலா மாறிடுச்சு. இப்ப நான் அவனுக்கு இந்த காதை வாங்கி கொடுத்தா அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான்னு சொல்லிட்டு நோபிட்டாவும் சிசுகாவும் போய் திரும்ப ஒவ்வொரு கடையா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கடைசியில ஒரு பால் அணிஞ்ச கடையில போய் கேக்குறாங்க, எங்களுக்கு ஃபாஸ்டா போற ஒரு வண்டி வேணும், நாங்க கேலக்ஸி கார் ரேஸ்ல கலந்துக்க போறோம்னு சொல்றோம். அதை கேட்டவுடனே அந்த ரோபோட் என்கிட்ட அப்படி ஒண்ணு இருக்குன்னு சொல்லி ஒரு சைக்கிளை கொண்டு வந்து காமிக்குது. அதை பார்த்து நோபிட்டாவும் இதெல்லாம் வேலைக்கே ஆகாதுன்னு சொல்லிட்டு தலையை தொங்க போட்டு போயிடுறோம். அந்த ரோபோட்டும் நான் அந்த கார் ரேஸ்ல கலந்துக்கிறதுக்கு பல வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நான் 30 வருஷமா கஷ்டப்பட்டு இந்த சைக்கிளை உருவாக்குனேன், நீ ஒரு முறை மட்டும் இதை ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லி காலில் விழுந்துலாம் கெஞ்சுது. நோபிட்டாவும் சரி போனா போயிட்டு போகுதுன்னு சொல்லி அந்த சைக்கிள்ல ஏறி உட்காந்து ஒரு பெடல் மட்டும்தான் பண்றோம். பார்த்தா அது புயல் வேகத்துல போகுது. நோபிட்டாவுக்கு பயங்கர சந்தோஷம். இருந்தாலும் இந்த ரேஸ்ல கார் மட்டும் தானே கலந்துக்க முடியும். அதனால நோபிட்டா ஒரு பிளானை போட்டு ஏதோ ஸ்ட்ரக்சர்லாம் வரைஞ்சி அந்த ரோபோட் கிட்ட கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறோம். அப்படியே இந்த சைடு நம்ம ஆளுங்களை இந்த ரேஸ்ல கலந்துக்க வச்ச அந்த பொண்ணை காமிக்கிறாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாமே ரெடி பண்ணியாச்சு, நீ போய் சந்தோஷமா ரெஸ்ட் எடு, நாளைக்கு நாம தான் இந்த ரேஸ்ல வின் பண்ணுவோம்னு சொல்லி யார்கிட்டயோ சொல்லிட்டு இருக்கோம். அப்படியே அடுத்த நாள் பார்த்தோம் அந்த ரேஸை பார்க்கறதுக்காக வேர்ல்டுல இருந்து எவ்வளவு பேர் வந்திருக்காங்க. நம்ம டோரிமானோட ஃப்ரெண்டு டோராமி கூட ஒரு வாரமா உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு இப்ப எல்லாரோட வண்டி வந்துருச்சு. ஆனா நோபிட்டாவோட வண்டி மட்டும் இன்னும் வரல. நம்ம ஜியான், சுனியா, சிசுகா இவங்களுக்கு சூப்பரா ஒரு கார் கிடைச்சிருக்கு. அதாவது நம்ம ஜியானுக்கு ஒரு பணக்கார ஃப்ரெண்டு கிடைச்சா இல்லையா, சோ அவன் தான் இவங்களுக்காக இந்த காரை கொடுத்திருக்கான். இப்ப ரேஸும் ஆரம்பிக்க போகுது. ஆனா இன்னும் நோபிட்டாவோட கார் வரல. டோரிமானும் ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பார்த்தா அந்த ரோபோட் பயங்கர மாசா இவங்களோட காரை கொண்டு வருது. நோபிட்டாவும் அதை ஓபன் பண்ணி பாக்குறோம். அதை பார்த்தோன்னே பயபுள்ள பயங்கரமா ஷாக் ஆயிடுறோம். சொல்ல போனா அந்த மொத்த ஸ்டேடியமும் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கு. ஆங்கரும் இந்த மாதிரி ஒரு காரை இதுக்கு முன்னாடி நாங்க பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். என்னடா அது காருன்னு பார்த்தா பயபுள்ள அந்த சைக்கிளை ஒரு வாத்து மாதிரி மாத்தி வச்சிருக்கான். நம்ம நோபிட்டா தான் இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கி இருக்கான். ஆனா இவன் வேற மாதிரி வரைய ட்ரை பண்ணிருக்கான். ஆனா அது கடைசியில இப்படி வந்திருக்கு. மொத்த ஸ்டேடியமும் விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கு. ஆனா இவங்களுக்கு மத்தியில நம்ம டோராமி மட்டும் இது ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லி ரசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அடுத்த ரேஸ் ஆரம்பிக்குது. எல்லா வண்டியுமே கிளம்பிடுச்சு. நம்ம ஆளுங்க மட்டும் அப்படியே உட்காந்துருக்காங்க. ஸ்கிரீன் மூலமா அந்த ரோபோட் இவங்களை கைட் பண்ணுது. நம்ம ஆளுங்களும் மிதிக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா ஒரே மெதியில இவங்க புயல் வேகத்துல எல்லா வண்டியும் பீட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அதை பார்த்து மொத்த ஸ்டேடியமும் ஷாக் ஆகி உட்காந்துருக்கு. ஸோ இவங்க எல்லாருமே இப்போ ஒரு போர்ட்டல் மூலமா கேலக்சிக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்குள்ள போறாங்க. இந்த பிளானட் ஃபுல்லாவே இந்த மாதிரி வெறும் பாறைகளா தான் இருக்குமா. இதை தாண்டி வர்றதுதான் இதோட லெவல். ஸோ நம்ம ஆளுங்களும் அப்படி இப்படின்னு ட்ரை பண்ணி போறாங்க. ஆனா கடைசியில ஒரு பாறையில இடிச்சு மாட்டிக்கிறாங்க.
ஆனா நம்ம ஜியானு சுனியாவும் அசால்ட்டா வந்துட்டு இருக்காங்க. இவங்களோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, இவனோட நேம் கரண், நான் உங்களை ஒரு ஷார்ட்கட்ல கூட்டு போறேன்னு சொல்லி நம்ம ஜியானி சுனியா சிசுகா இவங்க 3 பேரையும் பத்திரமா கூட்டு போயிட்டு இருக்கோம். அந்த ரோபோட்டும் இது வெறும் சைக்கிள் தான், கொஞ்சம் காத்து அடிச்சிட்டு கிளம்புங்கன்னு சொல்லுது. நம்ம ஆளுங்களும் திரும்ப எழுந்து காத்துல அடிச்சுக்கிட்டு சம்மர் ஸ்பில்ல போயிட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஸ்டேஜ்ல லாஸ்டா வரவங்கள இந்த மேட்ச்ல இருந்து எலிமினேட் பண்ணிடுவாங்களாம். இப்ப நம்ம ஆளுங்க தான் லாஸ்டா வந்துட்டு இருக்காங்க. முன்னாடி ஒரு கார் மட்டும்தான் போயிட்டு இருக்கு. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப அந்த ரோபோட் ரெட் பட்டனை பிரஸ் பண்ணுங்கன்னு சொல்லுது. நம்ம ஆளுங்களும் சரின்னு சொல்லிட்டு அந்த பட்டனை பிரஸ் பண்றாங்க. பார்த்தா இந்த டக்கோட தலை மட்டும் செம்ம ஸ்பில்ல முன்னாடி போயிட்டு இருக்க காரை பீட் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்குள்ள போயிடுது. இத பார்த்த மொத்த ஆடியன்ஸும் சாக்காயி உட்காந்துருக்காங்க. அடுத்த ஸ்டேஜ் பார்த்தா ஃபுல்லா எரிமலையா இருக்கு. இந்த எரிமலை பிளானட்டை தாண்டி வரணும். எல்லார் வண்டியிலயும் ஏசி இருக்கு, ஆனா நம்மளுக்கு வண்டியில மட்டும் ஏசி இல்ல. அந்த ரோபோட்டும் ஏசி போற அளவுக்கு வசதி இருந்தா நான் ஏன் இந்த ரேஸ்ல கலந்துக்கிறேன்னு சொல்லி கத்திட்டு இருக்கு. ஸ்கிரீனும் ரொம்ப ஹீட் ஆகி இவங்களுக்குள்ள இருந்த கனெக்ஷன் கட் ஆயிடுது. டோரிமானும் ஆப்போசிட் கிரீமை யூஸ் பண்றோம். இப்போ நோபிட்டா ரொம்ப ஜில்லுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படியே பக்கத்துல பார்த்தா நம்ம டிப்பானோட காரு ரிப்பேர் ஆயிடுச்சு, அவன் சரி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நோபிட்டாவும் போய் உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்டு இந்த கிரீமை போட்டுக்கோன்னு சொல்லி அந்த கிரீமை கொடுக்குறான். பக்கத்துல டோரிமானும் இல்ல உனக்கு தராதன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். ஆனா டிப்பான் எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லைன்னு சொல்லி அந்த கிரீமை கீழே தள்ளி விட்டுட்டு காரை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். டோரிமானும் பயங்கர காண்டாயிடுறான். இப்ப எல்லாருமே அடுத்த ஸ்டேஜுக்கு என்ட்ரி ஆகுறாங்க. இந்த பிளானட் ஃபுல்லாவே இந்த மாதிரி உடஞ்சு போன ஸ்பேஸ் ஷிப்பா தான் இருக்குமாம். இந்த ஸ்பேஸ் ஷிப்லாம் கடந்து அடுத்த ஸ்டேஜுக்கான வழியை கண்டுபிடிக்கணுமாம். ஸோ அப்படியே வெளியில பார்த்தா பெரிய ஸ்கிரீன் மூலமா எல்லா ஆடியன்ஸும் அதை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா திடீர்னு சிக்னல் கட் ஆயிடுது. ஒருவேளை மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கிறதுனால இப்படி நடந்திருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே ரேஸ்ல பார்த்தா எல்லாருமே எங்க போறதுன்னு தெரியாம மாத்தி மாத்தி சுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா எங்க போனாலும் முட்டை சந்தா இருக்கு. அப்ப பின்னாடி காது வச்சிருக்க ஒரு பெரிய காரு செம்ம ஸ்பில்ல வந்து ஒரு பிளேயரை இடிச்சு கீழே தள்ளிடுது. இந்த சைடு நம்ம நோபிட்டாவும் டோரிமானும் ஃபைண்ட் ஸ்டிக்கை வச்சு வழியை கண்டுபிடிச்சே போயிட்டு இருக்காங்க. டிப்பானும் அவனோட காதை யூஸ் பண்ணியே வழியை கண்டுபிடிச்சே போயிட்டு இருக்கான். இந்த சைடு நம்பாளுங்களும் அந்த ஆக்சிடென்ட் ஆன காரை பாக்குறாங்க. உனக்கு என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அந்த பிளேயரும் பயங்கர காண்ட்ல காது வச்சிருக்க ஒரு ரோபோட் தான் இப்படி பண்ணுச்சு, அவனை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். டொரிமானும் இது கண்டிப்பா அவனாதான் இருக்கும்னு சொல்றான். அடுத்து இவங்கள வழியை கண்டுபிடிச்சு போயிட்டு இருக்காங்க. பின்னாடி பார்த்தா டிப்பான் செம்ம ஸ்பில்ல இவங்களை துரத்திட்டு இருக்கான். கடைசியில அது 2 வழியா பிரியுது. இவங்களுக்கு எந்த சைடு போறதுன்னு தெரியல. ஃபைண்டிங் ஸ்டிக்கை வச்சு பார்த்துட்டு நம்ம லெஃப்ட் சைடு தான் போகணும்னு டோரிமான் சொல்றான். ஆனா டிப்பான் அவனோட காதை வச்சு பார்த்துட்டு இல்ல லெஃப்ட் சைடு ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு, என்னால அதை உணர முடியுது, நம்ம எல்லாரும் ரைட் சைடு போலாம்னு சொல்றோம். டோரிமானும் அவன் சொல்றதை கேட்கவே இல்லை. டிப்பானும் என் காது போய் சொல்லாது, என்னை நம்புங்கன்னு சொல்றான். அவன் வேற காதை பத்தி பேசவும் நம்ம டோரிமான் இன்னும் காண்டாயிட்டு நம்ம லெஃப்ட் சைடு தான் போகணும் வான்னு சொல்லி லெஃப்ட் சைடு போயிடுறான். அப்படி இந்த சைடு அந்த பொண்ணை காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இவ மேயரோட பொண்ணு. இப்ப ஏதோ ஒரு பிளேயர் கூட இவ கனெக்ட்ல இருக்கா. அப்படி இந்த சைடு நம்மளுங்க லெஃப்ட் சைடு வந்தாங்க இல்லையா, அந்த வழியில கீழே ஒரு பெரிய பாம் இருக்கு. அப்படியே பின்னாடி பார்த்தா டிப்பான் பயங்கர ஸ்பில்ல வரான். நல்லா டைட்டா புடிச்சுக்கோங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டு நம்மளுங்களை அடிச்சு பறக்க விட்டுறோம். கரெக்டா அந்த பாம்பு வெடிச்சிருது. இப்ப டிப்பான் ஜஸ்ட் மிஸ்ல நம்மளுங்களை காப்பாத்தி இருக்கான். டிப்பானும் டோரிமானை பிடிச்சுக்கிட்டு குழந்தைங்களை பாத்துக்கிற ரோபோட்லாம் ரேஸுக்கு கூப்பிட்டு வந்தா இப்படிதான் நடக்கும். ரேஸ்ல வின் பண்றதை விட உயிர் தான் முக்கியம், பார்த்து கேர்ஃபுல்லா வாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அடுத்து இவங்க எல்லாரும் ஃபைனல் ஸ்டேஜுக்குள்ள போறாங்க. இந்த பிளானட் ஃபுல்லாவே இந்த மாதிரி விசித்திரமான நிறைய உயிரினங்கள் இருக்குமாம். அப்படியே வெளியில பார்த்தா இப்போதைக்கு இந்த 5 பிளேயர்ஸ் மட்டும்தான் இந்த மேட்ச்ல லைவா இருக்காங்க. மேயரும் மத்த பிளேயர்ஸுக்கெல்லாம் என்னாச்சு, எதனால இப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி மத்தவங்க கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. இந்த சைடு நம்ம ஜியான், சுனியா, சிசுகா இவங்க 3 பேரும் வந்துட்டு இருக்காங்க. அப்ப இவங்களுக்கு ஒரு வீடியோ கால் வருது. அதாவது இவங்களோட ஃப்ரெண்டு கரண் இருக்கா இல்லையா, அவன் தான் கால் பண்ணிருக்கான். எனக்கு பின்னாடி பெரிய காது வச்சிருக்க கேட் டைப் ரோபோட் என்னை துரத்திட்டு இருக்கு, அது இப்ப என்னை அட்டாக் பண்ண போகுது, எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் இந்த எவிடன்ஸ் வீடியோ உங்களுக்கு அனுப்புறேன், அதை மேயர் கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி கத்துறோம். கரண்டா காலும் கட் ஆயிடுது. அதை பார்த்தோன்னே நம்ம ஜியான் பயங்கர காண்டாயிடுறோம். என் ஃப்ரெண்டு மேல யாருல கை வச்சது, என் ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி பயங்கர கோவத்துல சம்ம ஸ்பில்ல போறான். முன்னாடி தான் டிப்பான் போயிட்டு இருக்கோம். நீ தான் என் ஃப்ரெண்ட் அட்டாக் பண்ணியான்னு சொல்லி கார்ல இருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி டிப்பானை அட்டாக் பண்றான். ஸோ இப்போ ஒரு பிளேயர் இன்னொரு பிளேயரை டிஸ்டர்ப் பண்ணதுனால இப்ப நம்ம ஜியான், சூனியா, சிசுகா இவங்க 3 பேரும்
மேட்ச்ல இருந்து எலிமினேட் ஆயிடுறாங்க. அப்படியே இந்த சைடு ரொம்ப நேரமா பெடல் பண்ணி நம்ம நோபிட்டாவும் டோரிமானும் ரொம்ப டயர்டாகி பொறுமையா வந்துட்டு இருக்காங்க. அப்ப முன்னாடி பார்த்தா மிஞ்சிருந்த அந்த 4 பிளேயர்ஸும் ஒரே இடத்துல இருக்காங்க. ஜியானும் என்னை விட அவனை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி கோவத்துல கத்திட்டு இருக்கான். அவங்களும் நடந்ததெல்லாம் சொல்றாங்க. அங்க இருக்க எல்லாருமே இவனை நம்ம சும்மா விடக்கூடாது, இவனை நம்ம ஜெயில பிடிச்சு போடணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நோபிட்டாவும் என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கோம். பக்கத்துல டோரிமான் பயங்கர காண்ட்ல இருக்கும். டோரிமானும் முன்னாடி வந்து நீங்க சொல்றது ரொம்ப தப்பு, அவன் கேரக்டர் வைஸ் வேணா கொஞ்சம் ரூடா இருக்கலாம், ஆனா ரேஸ்ல அவன் ரொம்ப நேர்மையா இருப்பான், இந்த மாதிரி ஏமாத்தி வின் பண்ணுங்கிற அவசியம் அவனுக்கு இல்ல, அவன் கண்டிப்பா இதை பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லி டிப்பானுக்கு சப்போர்ட்டா பேசுறான். சூனியாவும் எங்க கிட்ட எவிடன்ஸ் வீடியோ இருக்குன்னு சொல்றான். டோரிமானும் சரி அதை கொஞ்சம் காமிங்கன்னு சொல்றான். கரெக்டா பின்னாடி பெருசா ஒரு உயிரினம் வந்து இவங்க எல்லாரையும் அப்படியே முழுங்கிடுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கண்ணை முழிச்சு பார்த்தா இவங்க எல்லாரும் இந்த உயிரினத்தோட வயிற்றுக்குள்ள இருக்காங்க. மத்த பிளேயர்ஸோட வண்டியும் உடஞ்சு போய் கிடக்குது. முன்னாடி ஒருத்தன் நம்ம ஜியானோட வண்டியில இருந்து எதையோ கழட்டிட்டு இருக்கான். ஜியானும் நீ வசமா மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி முன்னாடி போய் நிக்கிறான். அவனும் நீங்க இந்த வீடியோவை சேர்மேன் கிட்ட கொடுக்கறதுக்காக தான் உங்களை நான் விட்டு வச்சிருந்தேன், ஆனா நீங்களே டிஸ்குவாலிஃபை ஆயிட்டீங்க, இதுக்கப்புறம் இந்த வீடியோ எனக்கு தேவையில்லை, அதனாலதான் நான் அந்த வீடியோவை எடுக்க வந்தேன்னு சொல்லி அப்படியே திரும்புறோம். பார்த்தா அது நம்ம ஜியானோட ஃப்ரெண்டு கரண் தான். அதை பார்த்தோன்னே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஆனா ஜியான் மட்டும் ரொம்ப மனசுடைஞ்சு கீழே உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுறான். அப்ப இது எல்லாமே இவன் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கான். பிளான் பண்ணி தான் நம்ம ஆளுங்களை இந்த மேட்சுக்குள்ள கூட்டு வந்திருக்கான். பிளான் பண்ணி தான் அந்த காரை கொடுத்து ஜியான் கூட ஃப்ரெண்டா இருக்கான். ஏன்னா டிபான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர், அவனை எப்படியாவது எலிமினேட் பண்ணணும்னு தான் இந்த மாதிரி பிளான்லாம் பண்ணி அவனை மாதிரியே மாஸ்க்லாம் போட்டு ஏமாத்தி இருக்கான். அதெல்லாம் சரி, இவன் எதுக்காக இப்படி எல்லாம் பண்றான்னு பார்த்தா இவனும் மேயரோட பொண்ணு ரொம்ப வருஷமா லவ் பண்றாங்க. இந்த ரேஸ்ல வின் பண்ணாதான் மேயர் அவரோட பொண்ணை கொடுப்பேன்னு சொல்லியிருப்பாரு போல. அதனாலதான் எப்படியாவது இந்த ரேஸ்ல வின் பண்ணணும்னு இவனும் மேயரோட பொண்ணு ஒன்னா சேர்ந்து ஸ்டார்டிங்ல இருந்து எல்லா பிளானையும் பண்ணியிருக்காங்க. மத்த பிளேயர்ஸும் உன்னை நாங்க சும்மா விட மாட்டோம், உன்னால இங்க இருந்து வெளியே போக முடியாதுன்னு சொல்லி அவனை நெருங்கி போறாங்க. பார்த்தா இந்த பிளானட்ல இருக்க எல்லா உயிரினத்தையும் இவனோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கான். ரொம்ப நாளைக்கு முன்னாடியே எல்லா ஏற்பாடையும் பண்ணிருக்கான். அப்படியே வெளியே ஸ்கிரீன்ல பார்த்தா இப்போதைக்கு இவன் மட்டும்தான் மேட்சுக்குள்ள இருக்கிற மாதிரி காமிக்குது, மத்தவங்க எல்லாம் தொலைஞ்சிட்டாங்களாம். காரணம் அந்த உயிரினத்துல இருந்து வெளியே வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு உன்னோட வாயை திறக்காதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். உள்ள நம்பாளுங்க எல்லாருமே இப்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. டிப்பானும் எல்லாமே முடிஞ்சது, இதுக்கப்புறம் நம்மளால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்ப நோபிட்டா கோவமா இல்ல நம்மளால முடியும், ஏன்னா எங்களோட சைக்கிள் இருக்கு, அதை வச்சு எங்களால வின் பண்ண முடியும்னு சொல்றோம். உடனே எல்லாரும் போய் மண்ணுக்குள்ள புதைஞ்சிருக்க இவங்களோட டக்கு காரை வெளியே எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நோபிட்டோட பேக்கெட்ல இருந்து அந்த போஸ்டர் கீழே விழுவுது. டோரிமானும் அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கான். சிசுகாவும் அவன் உனக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றான். இதெல்லாம் பார்த்து டிப்பானும் பரவாயில்ல, நீ ரொம்ப நல்லா குழந்தைகளை பாத்துக்கிற, உன்ன மாதிரி என்னால முடியாது, நான் வெறும் ஜஸ்ட் ரேசர் தான் சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். அவன் பெருமையா பேசினதை நினைச்சு நம்ம டோரிமானுக்கு ரொம்ப சந்தோஷம். இவங்களும் ரொம்ப நேரமா போராடி இவங்களோட டக்கு காரை வெளியே எடுத்துடுறாங்க. ஆனா இப்ப எப்படி இங்க இருந்து வெளியே போறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம நோபிட்டா ஓரமா அழுந்துட்டு இருந்த ஜியானை கூப்பிட்டு எனக்காக ஒரு பாட்டு பாடுன்னு சொல்றான். ஜியானும் இந்த சிச்சுவேஷன்லயும் உனக்கு என்னோட பாட்டை கேட்கணுமாலன்னு சொல்லிட்டு சந்தோஷமா பாட ஆரம்பிக்கிறோம். அந்த பாட்டை தாங்க முடியாம அந்த உயிரினம் உள்ள இருந்த எல்லாத்தையும் வெளியே கக்கிடுது. இப்ப நம்மளுங்க எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க. டிப்பானும் டோரிமான் கிட்ட நான் உன்கிட்ட ரிக்வெஸ்டா கேக்குறேன், கேட் டைப் ரோபோட்டோட மானத்தை நீ தான் காப்பாத்தணும், எப்படியாவது இந்த போட்டியில வின் பண்ணிடுன்னு சொல்றோம். டோரிமானும் சரின்னு சொல்லிட்டு களத்துல இறங்குறோம். இந்த சைடு நம்ம கரணும் என்னை தோக்கடிக்க யாருமே இல்ல, நாம தான் இந்த போட்டியில் வின் பண்ண போறோம், வின் பண்ண உடனே நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லி அவன் ஆள் கூட ஜாலியா பேசிக்கிட்டு போயிட்டு இருக்கோம். அப்ப பின்னாடி பார்த்தா நம்ம ஆளுங்க பயங்கர மாசம் ஒரு என்ட்ரியை கொடுக்குறாங்க. டோரிமானோட கீயை யூஸ் பண்ணி பயங்கர ஸ்பில்ல வந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே இந்த ரோபோட்டுக்கும் ரொம்ப சந்தோஷம். கரணும் இவங்க எப்படி வெளியே வந்தாங்கன்னு சொல்லி சாக்காயி பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஆளுங்க கூட டீல் போடுறோம், எனக்காக இந்த ரேஸ்ல விட்டு கொடுங்க, நீங்க எது கேட்டாலும் நான் உங்களுக்கு அதை தரேன்னு சொல்றோம். ஆனா நம்ம ஆளுங்க சைகை மூலமாவே அவனை பயங்கரமா வெறுப்பேத்துறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரேஸோட மொத்த கண்ட்ரோலும் இவனோட ஆள் கிட்டதான் இருக்கு, ஏன்னா அவதான் மேயரோட பொண்ணு. சோ அவகிட்ட சொல்லி எல்லா கனெக்ஷன்ஸையும் ரிமூவ் பண்ண சொல்றான்.
கனெக்ஷன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணோடனே நம்ம ஆளுங்க அப்படியே ஸ்பேஸ்ல இருந்து கீழே விழுறாங்க. நொபிட்டாவும் கீழே விழ போற டோரிமானை பிடிச்சுக்கிறான். பார்த்தா நம்ம டோரிமானோட கலரும் எர்த்தோட கலரும் ஒரே மாதிரி இருக்கு, ஷேப்பும் ஒரே மாதிரி இருக்கு. இது உனக்கு ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ பார்க்க அப்படியே நம்ம எர்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்றான். அடுத்து டோரிமானும் சரின்னு சொல்லிட்டு திரும்பவும் காலத்துக்குள்ள வராங்க. அதாவது அந்த டக்கோட தலையை கயிறு மாதிரி யூஸ் பண்ணி திரும்பவும் ரேஸுக்குள்ள வந்துடுறாங்க. கரனும் காண்டாயிடுறான். ஒரு சைடு இவனோட ஆளும் இவங்க திரும்பவும் வந்துட்டாங்களா அவங்கள விடக்கூடாதுன்னு சொல்லி அந்த கண்ட்ரோலரை யூஸ் பண்ணி ஃபயர் ஒர்க்ஸ் மூலமா நம்ம ஆளுங்களை கீழே தள்ள ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா மேயர் அதை பாத்துறாரு. அப்ப இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணமா, உன்னாலதான் மத்த பிளேயர்லாம் எலிமினேட் ஆனாங்களான்னு சொல்லி அவளை பிடிச்சிட்டுறாரு. அதை பார்த்தோன்னே கரண் இன்னும் பயங்கரமா காண்டாயிடுறான். இது எல்லாத்துக்கும் காரணமான உங்களை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி ஒரு பெரிய அட்டாக்க போட்டு விட்டுறான். நம்மளுங்க அப்படியே வெடிச்சு சதறாங்க. மேல பார்த்தா இவங்களோட வண்டி மட்டும் ஆகாயத்துல பறந்துட்டு இருக்கு, அந்த ரெக்கெல்லாம் விரிஞ்சுக்குது. சோ அதை பார்த்தோன்னே மொத்த ஆடியன்ஸும் மிரண்டு போயிடுறாங்க. இந்த வண்டி எப்படி பறக்குதுன்னு சொல்லி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ரோபோட்டும் இதுக்கு வாய்ப்பே இல்லையேன்னு சொல்லி சாக்காகுது. ஏன்னா அப்படி ஒரு ஃபியூச்சரை அது இதுல ஆட் பண்ணவே இல்லையா. உடனே பார்த்தா அந்த ரெக்கெல்லாம் உடஞ்சுக்கிட்டு செம்ம ஸ்பில்ல கீழே வராங்க. கரெக்டா கரண் மேலேயே விழுவுறாங்க. ரெண்டு வண்டியுமே இப்போ உடஞ்சு போயிடுது. ஆனா முன்னாடி நம்ம டோரிமான் மட்டும் பந்து மாதிரி உருண்டுகிட்டு போயிட்டு இருக்கான். பைபிள உருண்டுகிட்டு வின்னிங் லைனை போய் டச் பண்ணிட்டான். இப்ப இந்த ரேஸ்ல நம்ம டோரிமானும் நோபிட்டாவும் தான் வின் பண்ணிருக்காங்க. அந்த ரோபோட்டுக்கும் பயங்கர சந்தோஷம். ஏன் 30 வருஷத்து கனவு நினைவாயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுது. ஏன்னா இந்த ரேஸ்ல வின் பண்ணா அந்த வண்டி கொடுத்தாங்க இல்லையா, அந்த கடை ரொம்ப ஃபேமஸ் ஆகும். இப்ப இந்த ரோபோட்டும் அதோட கடையும் ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கும். இன்னொரு சைடு பார்த்தா நம்ம கரண் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். நம்மள யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லி அவ ஆள் கூட ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கான். என்னடான்னு பார்த்தா பைபிளுங்க 2 பேரும் ஒன்னா ஜெயிலுக்கு போயிட்டு இருக்காங்க. சோ அடுத்து பிரைஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரோபோட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்து நொபிட்டா கிட்ட நீங்க இந்த ரேஸ்ல வின் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கேளுங்கன்னு சொல்லி மைக்க கொடுக்கறான். நொபிட்டாவும் நம்ம டோரிமான் ஆசைப்பட்ட அந்த காதை கேட்கலாம்னு சொல்லி பக்கத்துல வரோம். ஆனா அதுக்குள்ளே நம்ம டோரிமான் அந்த மைக்க புடுங்கி இங்க இருக்க எல்லாருக்கும் டோராக்கி வேணும், எனக்கு நிறைய டோராக்கி வேணும்னு சொல்லி கத்துறோம். அதை கேட்டு மொத்த ஆடியன்ஸும் ஷாக்காகுறாங்க. ஆனா டிப்பான் மட்டும் விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கான். நீ ஒரு கேட் டைப் ரோபோட்டுங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டேன்னு சொல்றான். அங்க இருக்க எல்லாருமே அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. சோ அடுத்து பார்த்தா டோராய்க்கு மழை மாதிரி பொழிய ஆரம்பிக்குது. எல்லாருமே சந்தோஷமா அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நோபிட்டாவும் டோரிமானை பாக்குறான். டோரிமானும் வா போய் ஒன்னா சந்தோஷமா சாப்பிடலாம்னு சொல்லி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சோ அப்படியே இந்த எபிசோட முடிச்சு விட்டுறாங்க. கைஸ், உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. இது மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கார்ட்டூன் மூவிஸ் அண்ட் எபிக்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ.